இது வரைக்குமே நம்ம சைவ மதத்துடைய சிவன் கோவில்களாகவே பார்த்துட்டு வந்துட்டோம். நம்ம முதல் பார்க்க போகிற வைணவ மதத்துடைய கோவில், அதாவது விஷ்ணு கோவில், உலகளந்த பெருமாள் கோவில். உலகளந்த பெருமாள் கோவில் எதனால் இவருக்கு இந்த பெயர் வந்தது, எதனால் இந்த திருத்தலம் காஞ்சிபுரத்தில் இருக்குது? நம்ம எல்லாருமே இந்த கதை படிச்சிருப்போம். அந்த வாமளி மன்னனுக்காக தன்னோட வாமன அவதாரம் மூலமாக ஒரு காலில் பூமியையும் இன்னொரு காலில் ஆகாயத்தையும் அளந்து மகாவிஷ்ணு வந்து காட்சி தந்திருக்கார். அந்த காட்சி வந்து இந்த கோவிலில் வந்து சிலையாக ரொம்ப அழகாகவும் ரொம்ப பெரியதாகவும் வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புராண கதைகள், அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி உலகத்தையும் ஆகாயத்தையும் ஒரு கால் அளந்து அந்த இன்னொரு காலை மூன்றாவது அடியை வந்து அந்த மன்னனோட தலையில் வந்து மிதித்து இந்த பூமியை வந்து அளந்திருக்காரு. தன்னோட 2 கைகள் மூலமாக பூமியை வந்து தாங்கி பிடிச்சிருக்க மாதிரி இந்த கோவில் வந்து ரொம்ப சிறப்பாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா அந்த கதை மூலமாக தான் இருக்குது. இந்த கோவிலில் வந்து ஒரு அழகிய கொடிமரம் ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலோட கோபுரமும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மித்த கோவில்கள் மாதிரி ரொம்ப பெரிய கோபுரம் இல்லைனாலும் பார்க்க வந்து ரொம்ப சிற்ப வேலைப்பாடுகளோட ரொம்ப அழகானதாக இந்த கோவிலோட கோபுரம் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலோட மூலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான். இந்த கோவிலில் வந்து 4 ரூபங்களில் வந்து அவர் காட்சினார். உட்கார்ந்த ரூபமாக இருக்கார், நின்ற ரூபமாக இருக்கார், உலகளந்த ரூபமாக இருக்கார், படுத்தும் வந்து ரூபமாக வந்து நமக்கு வந்து காட்சி தந்து மக்களுக்கு வந்து அருள் பாலிச்சிட்டு இருக்கார். இந்த கோவில் வந்து வைணவர்களுக்கு வந்து மிக சிறப்பாக கூறப்படுற ஒரு கோவிலாக இருக்குது. இந்த கோவிலை பற்றி 4000 திவ்ய பிரபந்தம் போன்ற திருமால் பாடல்களில் வந்து இந்த கோவில் வந்து இடம்பெற்றிருக்கு. இந்த கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் கோவிலுக்கு பக்கத்துலேயே ரொம்ப மிக அருகினிலேயே வந்து இந்த கோவில் வந்து இருக்குது. இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலில் வந்து அந்த விமானம் வந்து ரொம்ப அழகானதாகவும் நிறைய கும்பங்களுடைய விமானமாக இந்த கோவிலோட அந்த கோபுரம் வந்து அமைஞ்சிருக்கு.